வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ்க்கு ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸை வந்து கிறிஸ்மஸ்க்கு ஃப்ரேம் பை செட் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மொபைலில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே டெலிகிராம் சேனலும் இருக்கும், அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 3 சைஸ் வரையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 16:9 ரேஷியோ, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஃப்ரேமு. ஸோ இது ரெண்டு தான் நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16:9 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். மேலே பாருங்கள் உங்களுக்கு கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எகைன் வந்து கீழே உங்களுக்கு ஃபோட்டோஸ்ன்னு காட்டு உங்களுக்கு கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் அதில் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரேமில் அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஏதோ ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராப்பிங் தேவையோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிவிட்டு மேலே டன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரொட்டேட் ஆகிடும் ஃப்ரேமு. ஸோ இது வந்து 16:9 ரேஷியோன்றனால உங்களுக்கு அந்த மாதிரி தான் ரொட்டேட் ஆகும். இப்போ உங்களோட 2 ஃபிங்கரும் வச்சு, ஸோ அதாவது உங்கள் 2 கையை வச்சு கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகிற அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸை செட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃப்ரேம்ஸ் வந்து கிறிஸ்மஸ் வந்து இருக்கும். நீங்கள் எதில் வேணாலும் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோன்றது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான ஃப்ரேம்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ரேம்ஸ் தேவையோ அந்த ஃப்ரேமை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து வீடியோ கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து மேக் பண்ணி நம்ம அப்புறமா கூட நீங்கள் கைன்மாஸ்டரில் போய் வந்து சிம்பிளாக வந்து ஏதோ ஒரு எஃபெக்ட்டை போட்டு நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரேம் ஃபுல்லாகவே நம்ம இங்கே வந்து மேக் பண்ணிடுறோம். இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரேம் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் இந்த ஃப்ரேம்னு டச் பண்ணி அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஃப்ரேம்ஸ்லாம் தேவையோ நீங்கள் அந்த ஃப்ரேம்ஸ் யார் யாருக்கெல்லாம் எடிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பாருங்கள், சைடில் பாருங்கள், ரைட் சைடு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட்னு வரும். ஸோ மொபைல் டேட்டா ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும். மொபைல் டேட்டா ஆன் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் எதுவுமே வராமல் சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் டு கேலரின்னு வந்துருச்சு. இப்போ அப்படியே பேக்கில் வந்துருங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 16:9 ரேஷியோவுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் பை நம்ம ஏதாவது ப்ரொஃபைல் சைஸுக்கு வந்து பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃப்ரேம்னு இருக்கும், பேக்கில் வந்துட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி சேம் தான். நீங்கள் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கேலரியை கிளிக் பண்ணிட்டு எகைன் வந்து உங்களுடைய மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். எகைன் வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டன் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ டன் ஆப்ஷனை கொடுத்த உடனே இங்கே கீழே பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் வந்து வரும். இதில் வந்து நீங்கள் எந்த ஃப்ரேம் வந்து செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரேமை கொடுத்து கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட இதையும் கொடுத்துருப்பேன், அதாவது நம்ம டெலிகிராம் சேனலு. ஸோ அதையிலையும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கைன்மாஸ்டர் நியூ வெர்ஷன் மாதிரிலாம் எல்லாமே அதில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் இந்த ஃப்ரேமை வச்சு நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம், இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஸோ தேவைன்றவங்க இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுதான். ஸோ இது சிம்பிளாக வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து வீடியோ வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே சேவ் ஆப்ஷனை கொடுத்து எத்தனை ஃபோட்டோஸ் வச்சுனாலும் நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். ஹாப்பி கிறிஸ்மஸ்.